நேற்று சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியான நிலையில் அதில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூரில் இருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக பனையூர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார் விஜய், விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பனையூர் இருக்கக்கூடிய தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் மிக முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள வருகை புரிந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தேர்தல் வெற்றிக்கு முன்பாக தெரிவித்திருந்தார், வெற்றி பெற்றவுடன் பனையூர் அலுவலகத்துக்கு வந்துவிடுங்கள் என்று தெரிவித்தார். அந்த அடிப்படையில் தற்சமயம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் வெற்றி பெறாத சட்டமன்ற உறுப்பினரும் தற்சமயம் ஆலோசனை மேற்கொள்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தவேக பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைக்க கோர சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம், எந்தெந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவது உள்ளிட்டவை குறித்து கட்சியில் கூடிய மிக முக்கிய ஆலோசனை மேற்கொள்வார் எதிர்பார்க்கப்படும். ஏற்கனவே ஆட்சி அமைக்கும் போது முதல்வர், துணை முதல்வர் அல்லது அமைச்சரவை பட்டியல் என்பது தயார் செய்ய வேண்டும். அந்த பட்டியலும் தயார் செய்வார்களா, அதற்கு குறித்தான ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்சமயம் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடன் தற்சமயம் தவேக தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தும் அவருடன் வந்த சட்டமன்ற அவருடைய சான்றிதழை காட்டியும் குறிப்பாக தன்னுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்த காட்சி பார்க்க முடியுது. இதற்கு பிறகு அந்த ஆலோசனை மேற்கொண்ட பிறகு மிக முக்கிய முடிவெட்டப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த படிப்பில் ஆளுநர் தரப்பில் ஆளுநர் அலுவலகத்திற்கு மிக முக்கிய நிர்வாகிகள் சந்திக்க செல்வார்களா, கவர்னர் அலுவலகத்துக்கு செல்வார்களா, அல்லது எது போன்ற அறிவிப்பு எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது தனலட்சுமி? நௌஷாத், தவேக தனது பெரும்பான்மையை நிரூபிக்க யாருடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது? அரசியல் சூழல் எப்படியாக இருக்கிறது தற்போதைய நிலவரப்படி? குறிப்பாக நேற்றிலிருந்து பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், காங்கிரசுடன் கூட்டணி வைப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்து வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே ராகுல் காந்தி தவேகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தியதாக கூட காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் திமுக தான் வெற்றி வாய்ப்பை சாத்தியமாக்கும் என்ற அடிப்படையில் தமிழக பொறுப்பாளர் பேசிய அடிப்படையில் காங்கிரஸ் மிக முக்கியமாக திமுக கூட்டணி வைத்திருந்தார்கள். ஆனால் வெற்றி பெற்ற வாக்கு வெளியான நிலையில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு தவேக 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக எதிர்கட்சியாக வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் மீண்டும் அதே தவறு செய்யக்கூடாது என்பதில் காங்கிரஸ் மும்முரமாக இருப்பதாகவும் மேலிடமும் அதே தான் அறிவுறுத்துவதாக தகவல் இருக்குது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மிக முக்கிய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது போன்ற முடிவை காங்கிரசினர் இருப்பார்களா ஒரு கேள்வி வந்தது. இந்த கம்யூனிஸ்டை பொறுத்தவரை 2 கம்யூனிஸ்டும் தலா 2 வெற்றி பெற்றுவதால் அவர்களும் திமுக அரசின் மீது கடந்த தேர்தல் முன்பாக பல்வேறு விமர்சனம் முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஆதரவும் இருக்குமா? ஏன்னா நேற்று கூட கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆதரவு நிலைப்பாடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியில திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இப்ப தற்போது தனது கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அறிவாலை வந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர் இது போன்ற முடிவெடுப்பார் என்ற கூட பாமகவுடனும் பேச்சு நடத்தி வருவதாக கூட தகவல் இருக்கிறது. இருந்தபோது தற்சமயம் வந்த தகவல் அதிமுகவுடன், அதாவது அதிமுகவில் பல்வேறு அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர் இருப்பதாகவும், ஏன்னா பலமுறை அதிமுக குறிப்பாக ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என பல நிர்வாகிகள் தெரிவித்து கூட தனிப்பட்ட முறையை முடிவெடுத்ததால்தான் தொடர்ந்து தோல்விக்கு அதிமுக காரணம் என பல நிர்வாகிகள் தெரிவித்த நிலையில வேலுமணி தலைமையிலான ஒரு குழுவினர் மிக முக்கியமாக தவேக தலைவர் விஜயை சந்தித்து ஆட்சி அமைத்து குறிப்பாக முதல்வர், துணை முதல்வர் என்ற கோரிக்கை முன்வைப்பார்கள் என்ற ஒரு தகவலானது பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. அது போன்ற சூழல் நிகழுமா, அல்லது தவேக யாரை கூட்டணிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சி அமைக்க போவதா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. இது எல்லாமே நேற்றிலிருந்து தற்போது வரையுமே நடந்து வரும் ஆலோசனையாக இருக்கிறது, ஒரு தகவலாக இருக்கிறது தனலட்சுமி. நௌஷாத், இடதுசாரிகள் மற்றும் விசிக எதிர்காலத்தில் முக்கியமான அரசியல் முடிவுகளை எடுப்போம் என சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். அவர்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்த வாய்ப்பு இருக்கிறது? அவர்கள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கிறது? நிச்சயமாக நீ குறிப்பிட்டது போலவே தேர்தலுக்கு முன்பாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடுகள் நீங்க பார்த்திருக்க முடியும். கேட்ட உரிய இடங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இருந்த போதிலும் கிடைத்த இடங்களை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்கள் பயணத்தை மேற்கொள்வோம் என்ற அடிப்படையில் கூட இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் கருத்தை பதிவுகிறார். இருந்த போதிலும் கூட தேர்தல் காலத்தில் கூட தொடர்ந்து அதனுடைய தலைவர்கள், அதாவது பாலகிருஷ்ணன் ஆகட்டும் மற்றும் சண்முகமாக தொடர்ந்து திமுக அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள்.
கேட்டலும் கிடைக்கவில்லை, புதிதாக வந்த கட்சிக்கு கூடுதல் இடங்களை கொடுத்த விமர்சனம் வைத்தனர். அதே போலதான் திருமாவளவன் கூட பாண்டிச்சேரி ஒப்பிட்டு பார்க்கும்போது சில பிரச்சனைகளை திமுக அரசின் மீது ஒரு விமர்சனம் வைத்திருந்தது பார்க்க முடியுது. இந்நிலையில் வரும் அரசியல் சூழலை பொறுத்து தன்னுடைய முடிவுகளை மாற்றி அமைக்க இயலும் என்ற ஒரு கருத்தை பதிந்தது கூட அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக கூட தகவல் இருக்கு. ஏனென்றால் இந்த கட்சியில் மிக முக்கியமாக அங்கீகாரம் என்பது கிடைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. திருமாவளவும் அதே போல 8 இடங்கள் பெற்று 2 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் தாவேகா தரப்பில் அவர் அமைச்சரவையில் இடம் தரப்படும் அழைத்தால் நிச்சயம் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவாரா அல்லது மீண்டும் திமுகவுடைய இருப்பாரா என்ற கேள்வி குறிப்பாக விசிகாவுடைய எதிர்காலம் ஒரு சூழல் இருப்பதால் அந்த முடிவை எப்படி திருமாவளவன் கையாள போற கேள்வி இருக்குது. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல மாநில ஆட்சி குறிப்பாக அண்டை மாநிலம் கேரளாவில் ஆட்சி இழந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும். அந்த அளவில் தமிழகத்தில் இது போன்ற அமைச்சரவை இடம்பெறும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதை தக்க வைக்கத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முனைப்பு காட்டுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக கூட சில அரசியல் விமர்சனம் கருத்தை பதிவு செய்கிறார்கள். ஆனால் பாமகவிடமும் பேச்சுவார்த்தை பாமகவை குறிப்பாக ஒரு அமைச்சரவை இடம் கேட்பதாக கூட சௌமியா அன்புமணிக்கு குறிப்பாக கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் சௌமியா அன்புமணி தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்ற ஒரு பேச்சுவார்த்தை கூட நேற்று ஈடுபட்டதாக கூட பாமக தரப்பிலும் தெரிவித்தது. இதுபோல பல்வேறு கட்சிகளை அடங்கி தாவேகாவினர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் இன்று நடக்கக்கூடிய இந்த பனையூரில் சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய முடிவு எட்டப்படும். அதற்கு பிறகு ஆட்சி அமைப்பது யார் கூட்டணி உள்ளிட்டவை குறித்தும் கூட்டணி கட்சிகள் நேரடியாக வந்து விஜய் சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.